ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அணி இலக்கணம் பற்றி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ அணி இலக்கணம் தான் பார்த்தோம். அதில் என்ன அணிலாம் பார்த்தோம்? உவமேனி, எடுத்துக்காட்டு உவமேனி, இல்பொருள் உவமேனி பார்த்தோம். இந்த வீடியோவில் உருவக அணி, ஏகதேச உருவ அணி பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாமில் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டிஎன்பிசி சம்மந்தமாக போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன அணி பார்க்கலாம். அணி இலக்கணம் என்ன அணிலான்னா, இதில் உருவக அணி ஃபஸ்ட்டு சொன்னேன். உருவக அணி அப்படின்னா என்னது அப்படின்னா, இதில் வந்து தேன் போன்ற தமிழ் அப்படின்னா இது வந்து உவமை. தேன் இந்த உருவ ஓப்பனாக வருது. இதில் தேன் போன்ற தமிழ் சொல்லிட்டு, இதையே தமிழ் தேன் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து எனது உருவக அணி. தேன் போன்ற தமிழ்ங்கிறது உவமை அணி வரும். தமிழ் தேன், தமிழையே தேனுன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து என்னது உருவகம். இந்த மாதிரி வர்றது வந்து உருவக அணி. அதாவது எப்படின்னா, வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவது, கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவது உருவகம். இதுல வந்து எப்படி அடுத்து ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன செய்யும் பாருங்க. வையகம் தகலியா வார்கடலை நெய்யாக. இதுல வந்து அடுத்து வெய்ய கதிரோன். இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்பாடலில் பூமியை அகல் விளக்காக, அதாவது வையகம் தகலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இது வந்து பூமியை அகல் விளக்காகவும், அடுத்து வார்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது கடல் வந்து நெய்யாகவும், அடுத்து வெய்ய கதிரோன் விளக்காகன்னு சொல்லியிருக்கு. அதாவது கதிரவனை சுடராகவும் இப்படி உருவப்படுத்தியுள்ளது. இப்படி உருவப்படுத்தியிருக்கனால இந்த இதில் வந்து என்ன அணி பயின்று வருது? உருவக அணி பயின்று வருது. இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொருள் விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. ஆனால் உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றுபடி கூறுவது உருவக அணி. உவமை வேறு உவமை வேறு அப்படின்னு சொல்லாம ரெண்டையுமே ஒன்றுன்னு சொல்றது வந்து என்னது உருவக அணி. இதுல வந்து உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக வரும். அதாவது உவமிக்கப்படும் பொருள் என்னது? தமிழ். உவமை வந்து என்ன? தேன். அப்போ தமிழ் தேன். உவமிக்கப்படும் பொருள் வந்து முன்னாலையும், உவமை பொருள் வந்து உவமை வந்து பின்னாடியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எனது உருவக அணி. இதுல இந்த வந்திருக்க செய்யுள்ள வந்து எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பூமியை வந்து அகல் விளக்கா சொல்லியிருக்காங்க. அப்போ பூமி தான் வந்து எனது ஊமிக்கப்படும் பொருள். இது உருவகம் வந்து எனது அகல் விளக்கு. கடல் வந்து ஊமிக்கப்படும் பொருள். நெய்யாக அப்படிங்கிறது வந்து நெய்யாக அப்படிங்கிறது வந்து உவமை. அடுத்து இதுல வந்து கதிரவன் வந்து ஊமிக்கப்படும் பொருள் வந்து, அடுத்து சுடராக வந்து உவமை. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஊமிக்கப்பட பொருளும் ரெண்டாவது உவமை வர்றது வந்து என்னது? உவமை உருவக அணி. சரியா? அடுத்து ஏகதேச உருவ அணி. ஏகதேச உருவ அணி வந்து என்னன்னு பார்க்கலாம். அறிவு என்னும் விளக்கி கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவு என்னும் விளக்கி கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தொடரில் வந்து அறிவை வந்து விளக்காக உருவகப்படுத்தியிருக்கு. அறிவு என்னும் விளக்கு. ஆனா அறிவு வந்து விளக்காக உருவப்படுத்தியிருக்கு. ஆனா அறியாமை நீக்க வேண்டும், அதாவது அறியாமை என்னும் இருளை நீக்க வேண்டும் வந்திருந்ததுன்னா அது வேற. ஆனா இங்க வந்து என்னது? அறியாமை வந்து இருளுக்கு படுத்தவில்லை. இப்படி ஒரு பொருளை வந்து ஒன்றை மட்டும் உருவப்படுத்திட்டு மற்றொன்றை உருவப்படுத்தாம விடுவது வந்து என்னது? ஏகதேச உருவக அணி. உருவக அணியில ஏகதேச உருவ அணினா என்னது? ஒரு பகுதியை மட்டும், ஒரு பொருளை மட்டும் உருவப்படுத்திட்டு மற்றொன்றை உருவப்படுத்தாம விடுறது வந்து என்னது? ஏகதேச உருவணி. அறிவு என்ன விளக்கை கொண்டு, அறிவை வந்து விளக்குக்கு வந்து உருவப்படுத்தியிருக்கு. ஆனா அறியாமையை இருளுக்கு உருவப்படுத்தலை. இந்த மாதிரி ஒன்றை மட்டும் உருவப்படுத்திட்டு இன்னொன்று வந்து உருவப்படுத்தாம விடுவது வந்து ஏகதேச உருவணி. இதுல வந்து ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல வந்து வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவம் செஞ்சிருக்காரு. மக்களின் செயல்கள் வந்து பொண்ணை உரசி பார்ப்போம்ல, அந்த உரைக்கல்லாக உருவம் செஞ்சிருக்காரு. ஆனா மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவம் செய்யவில்லை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த மக்களோட செயல்களை வந்து பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல், அந்த பொண்ணை உரசி பார்ப்பாங்களா, செக் பண்ணி பார்ப்பாங்களா, அந்த கல்லாக உருவப்படுத்திட்டு
அந்த மக்களோட உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக உருவப்படுத்தவில்லை. இதில் வந்து ஒரு பொருளை உருவப்படுத்திட்டு இன்னொரு பொருளை உருவப்படுத்தவில்லை. அதனால இதில் வந்து என்னது ஏகதேச உருவக அணி பயின்று வந்திருக்கு. அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். இதில் 2 அணி தான் உருவக அணி. உருவக அணி அப்படின்னா என்னது, உவமிக்கப்படும் பொருள் முதல்லையும் உவமை வந்து பின்னமா வர்றது தான் உருவக அணி. எப்படின்னா தமிழ் போன்ற தேன் சொன்னா அது உவமை, அதையே தமிழ் தேன் சொல்லிட்டுனா உருவக அணி. இதுல உருவக அணி பயின்று வருது. இப்போ இது வந்து வையகம் தகடியா அப்படின்ட்டு ஒரு செய்யுள் இருக்கு, இதுல வந்து உருவக அணி பயின்று வருது. அடுத்து ஏகதேச உருவணி. ஏகதேச உருவணினா ஒரு பொருளை உருவப்படுத்திட்டு இன்னொரு செயலை வந்து உருவப்படுத்தாம விடுறது வந்து என்னது ஏகதேச உருவணி. ஒன்றை மட்டும் உருவப்படுத்துறது ஏகதேச உருவணி. இதுல வந்து அறிவை வந்து விளக்கு உருவப்படுத்தியிருக்காங்க, ஆனா அறிவை வந்து விளக்குக்கு உருவப்படுத்திருக்காங்க, அறியாமையை வந்து இருளுக்கு உருவகப்படுத்தலை. இப்படி ஒரு பொருளை மட்டும் இரு பொருளில் ஒன்றை மட்டும் உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் விடுவது ஏகதேச அணியாகும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டணைகள் அப்படின்ட்டு. இதுல வந்து ஏகதேச உருவணி பயின்று வருது. இதுல வந்து ஒரு செயலை ஒரு பொருளை மட்டும் உருவப்படுத்திட்டு இன்னொரு பொருளை உருவப்படுத்தாம விட்டுருக்காங்க. அதனால இது வந்து என்னது ஏகதேச உருவணி. சரி, இதுல வந்து ஒரு சின்ன பயிற்சி இருக்கு, இதை பாருங்க. இதுல வந்து கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. உவமை தொடரை எழுதி அவற்றை உருவங்களா மாற்றுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு மலர் போன்ற முகம். இது வந்து என்னது உவமை. இதை வந்து உருவமும் மாற்றன்னா மலர் முகம். மலர் போன்ற முகம், அந்த முகம் வந்து மலர் போல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா உருவத்துல எப்படி வரும், முகம் மலர், அந்த முகமே மலரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ உருவகத்துக்கும் உவமைக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. உவமை வந்து போன்ற அப்படிங்கிற உருவு வந்து ஓப்பனா வரும். இது மலர் போன்ற முகம்னா இது உவமை, முகமலர் அப்படின்னா உருவகம். இந்த மாதிரி இதை படிச்சுக்கோங்க. இதில் பின்னாடி எக்ஸசைஸில் வர்றது எல்லாமே படிக்கணும். இப்போ வந்து டிஎன்பிசியில் பொறுத்தவரையில் இலக்கணத்துக்கு தான் நிறைய மார்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 100 கொஸ்டின் 25 கொஸ்டின் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இலக்கணத்துக்கு தான். ரெண்டாவது மீதி 75லேயுமே ஒரு 15 கொஸ்டின் தான் இந்த இலக்கியத்தை பற்றி வருது. மற்ற எல்லாமே இதில் பின்னாடி பயிற்சி மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த புக்ஸில் வந்து பின்னாடி பயிற்சி கொடுத்துருப்பாங்க. சொல்லை கேட்டு எழுதுக, இந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. பின்ன சரியான வினா சொல்லிட்டு நிரப்புக, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் அடுத்து வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியாக வந்து எப்படி இந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி தருவேன். அந்த வீடியோவில் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பின்னாடி இருக்க பயிற்சிகளெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ இலக்கணம் மட்டும் இருக்கிறதுனால இந்த இலக்கண டாப்பிக்கோடு முடிச்சுக்கிடுவோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதெல்லாம் படித்தாதான் அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குற மாதிரி நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து நியூ சிலபஸை வந்து கவர் பண்ணி எங்களுக்கு போர்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீடியோவில் போடுறது எல்லாமே நியூ சிலபஸ் தான். இப்போ ஓல்டு புக்கே போடலை, நம்ம நியூ புக்கு தான் போடுவோம். இப்போ நியூ சிலபஸ் படி கரண்ட் உள்ள புக் மட்டும்தான் மேக்ஸிமம் வரும். அதனால் ஓல்டு சிலபஸை படிக்கிறத விட்டுட்டு இந்த நியூ சிலபஸே படிச்சுட்டு போகலாம், கரண்ட் உள்ள புக்கே படிச்சுட்டு போகலாம். இல்லை இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் என்ன முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு யூனிட், அதாவது ஒரு இயல் முடிஞ்சோடனே பின்னாடி பயிற்சி நிறையா இருக்கும். அப்படியே கோடிட்டு என்ன நிரப்புக, சரியான வினாவே கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான வினா பொருளை தருக, சரியான விடையை தருக அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பயிற்சி கொடுத்துருப்பாங்க. இந்த பயிற்சியிலேருந்து தான் மேக்ஸிமம் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் கொஷின் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பயிற்சியில் தான் இன்னும் கொஷின் கேட்கப்படனே நியூ சிலபஸ் படி பார்த்தா அதுதான் வரும் நிறையா. அதனால் புக்கு உள்ளே படிக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி உள்ளதையும் படிங்க, நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் 25 டிஎன்பிசியில் வந்து கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.